கிருபை, இரக்கம், அன்பில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எந்த வீடியோவும் இல்லை. இன்றைக்கி நான் என்னோடய சாட்சியை நான் ஷேர் பண்ண போகிறேன். தேவன் என் வாழ்க்கையில் எனக்கு செஞ்ச அதிசயத்தையும் அற்புதத்தையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கணவரும் ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. ஆண் குழந்தை. எனக்கு இப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வேலை கிடச்சிது. நான் போயிட்டுருக்கேன். சனிக்கிழமை நான் வேலைக்கு போயிருந்தேன். என் பையனுக்கு லீவ் இருந்தது. நான் எங்கள் அத்தை வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். ஆனால் நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பையன் ஒரு பெரிய கலாட்டாவே பண்ணி வச்சுட்டான். அவங்க சித்தப்பாவும் சித்தியும் வெளியே போனதை பார்த்துட்டு என்னையும் அவங்க அப்பாவையும் தேடி வீட்டை விட்டு தனியாக ரோட்டுக்கு வந்திருக்கான். நல்ல வேளை தேவன் அங்கே அவருடைய தூதர்களை காவலாக அனுப்பிச்சு அங்கே இருந்த மனுஷங்கள்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்க போய் சுற்றி முற்றி வீடு எங்கே என்ன ஏதுன்னு விசாரித்து கொண்டு வந்து அத்தை ஸ்கூலில் கொண்டு போய் அவனை விட்டுருக்காங்க. நான் திரும்பி வர்றதுக்குள்ளே தேவன் என் கற்பத்தின் கனியை என் கையிலேயே தந்தார். போகும்போது என் பிள்ளை எப்படி என் கையில் இருந்ததோ அதே மாதிரி நான் திரும்ப வந்ததுக்கப்புறமும் என் பிள்ளைய தேவன் என் கையில் தந்தார். அதுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் என் குடும்பத்தை வேலையடைத்திருக்கிறார். எனக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் தேவன் என்னை அதிசயமாகவும் அற்புதமாகவும் விடுதலை தந்து பாதுகாத்து வழி நடத்துகிறாரு. எனக்கு தந்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றுகிறார். என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணரத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்திக்கிட்டு இருக்காரு. விசுவாசத்தோடு காத்திருப்போம். தேவன் நமக்கு உண்டானதை கண்டிப்பாக நம்ம கையில் தருவார். இன்னும் அவருக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் இத்தனை காலங்களாக கொடுத்தாரோ அது அத்தனையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்குது. அதுபோல் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அது மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வேலையை நம்ம சீரும் சிறப்புமாக செய்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த விசுவாசத்தை கையில் பிடிச்சு கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு டெஸ்ட் வந்தாலும் ஓடுவோம். நம்ம தைரியத்தோடு ஓடுவோம். நம்ம கூட சேர்ந்து ஓடுறதுக்கு ஏசப்பா இருப்பார். நமக்கு எஸ்கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுவாங்க. நமக்கான ஓட்டத்தில் நேராக ஓடும்படியான வேலையை மட்டும் நம்ம செய்வோம். தேவன் பாதுகாத்து கொள்வார். நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருப்பார். என்னோடு கூட இருந்தது போல் தேவன் உங்கள் அனைவரோடும் கூடவும் இருப்பார், பாதுகாத்து கொள்வார். அவ்வளவுதான். இந்த ஒரு சாட்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். தேவன் அதை அப்படியே நிறைவேற்றுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஷாலோம்.